நேர் சார், இந்த விவாதத்தை நான் உங்கள்கிட்ட இருந்து துவங்குறேன். விஜய் தலைமையில் மூன்றாவது அணி உருவாகுமா? இல்லையா? இப்ப ஏற்கனவே பிரதான எதிர்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியே இப்பொழுது வரை ஒரு கூட்டணியை உருவாக்க முடியாமல் பாஜக மட்டும் கூட்டணிக்கு வந்தது. டெல்லியிலிருந்து அமித்ஷா வந்து அதை உறுதிப்படுத்தினார். ஆனா இப்ப வரைக்கும் அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு சொன்னதுனால எடப்பாடி அது இல்லைங்கிறாரு. அதனால இன்னும் அவங்களுக்குள்ள ஒரு உறுதியான கூட்டணி இருக்கா இல்லையாங்கிறதே ஒரு சந்தேகத்தோட தான் இப்ப அந்த பரப்புரையை எடப்பாடி நகர்த்துறார். ஒவ்வொரு நாளும் தருகிற பேட்டியில், பேசுகிற பேச்சில் முரண்பட்ட கருத்துக்களை தொடர்ந்து பேசுகிறார். அப்ப பிரதான எதிர்கட்சிக்கே ஒரு அணியை உருவாக்க முடியல எடப்பாடியால, அதிமுக. இதுல எந்த அணியில சேருவது என்று தெரியாமல் தமிழக வெற்றி கழகத்தை துவக்கி இருக்கிற விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியில் இன்னும் யாரும் வந்து சேராத சூழ்நிலையில் ஒரு மூன்றாவது அணியை வலிமையாக கட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறாரான்னா அப்படிப்பட்ட முயற்சியில் ஈடுபடலை. ஆனா அவங்க வந்து அதாவது விஜய் அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் கூட்டத்துல அவர் தான் முதலமைச்சர், யாரோடும் அதாவது பாஜகவோடு திமுகவோடு கூட்டணி இல்லை, மற்றவர்கள் எல்லாம் கூட்டணிக்கு வரலாம், ஆட்சியில் பங்கு உண்டு. இதை வந்து அவர் ஆரம்பத்துல மாநாட்டிலே சொல்லிட்டார். அப்ப இந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது, விஜய் சொன்ன ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எதிர்பார்க்கக்கூடியது. இன்னும் இங்க சொன்ன போனா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, விசிக எல்லா கட்சிகளும் ஆட்சியில பங்கு கேட்கிறாங்க. அப்ப அந்த அஜெண்டாவை விஜய் முன்மொழிகிறாரு. அப்படின்னா ஆட்சியில பங்கு இல்லைன்னு சொல்ற திமுக, ஆட்சியில் பங்கு இல்லைன்னு சொல்ற அதிமுகவை தவிர்த்து விட்டு அப்ப பாஜக உட்பட எல்லா அரசியல் கட்சிகளும் நீங்க சொன்ன மாதிரியே, கோபாலகிருஷ்ணன் ஐயா சொன்ன மாதிரி எல்லா அரசியல் கட்சிகளும் கூட்டாக சேர்ந்து 234 தொகுதிகளை பகிர்ந்து கொண்டு அப்புறம் அதுல எல்லா எத்தனை முதலமைச்சர் இருக்காங்கன்னு பார்க்கணும். அப்ப இப்படி ஒரு 25 முதலமைச்சர் சேர்ந்து தமிழ்நாட்டை ஒரு 5 ஆண்டு காலம் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு நடத்துவது. அப்ப எத்தனை முதலமைச்சர், எத்தனை துணை முதலமைச்சர், எத்தனை அமைச்சர், ஆட்சி எப்படி கட்டுப்படுத்துறது, யார் அதுக்கு தலைவர், யார் அரசுக்கு பொறுப்பு வைக்கிறது, இதுதான் ரெண்டு அமைச்சர் பதவி தான் கேட்கிறாங்க. காங்கிரஸ் தங்களுக்கு அமைச்சர் பதவி தான் கேட்கிறாங்க, முதலமைச்சர் பதவி கேட்கல. விசிகாவும் ஆட்சியில பகிர்வு தான் கேட்கிறாங்க, முதலமைச்சர் பதவி கேட்கல. அமைச்சரவையில் பங்கு. நீங்க முதலமைச்சரை பங்கு போட்டதா சொல்றீங்க இல்லையா? இப்ப வந்து காங்கிரஸ் பேர் இயக்கம் நாட்டை ஆண்ட கட்சி, இந்தியாவையே ஆண்ட கட்சி, தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி காங்கிரஸ். அவர்களே 2 அமைச்சர் கொடுத்தா போதும்னு சொல்றாங்க. ஆனா நேத்து கட்சி ஆரம்பிச்ச ஒரு நடிகர் விஜய், நான் தான் முதலமைச்சர், நாட்டை இவ்வளவு காலமும் ஆண்ட காங்கிரஸ் கட்சியினரே என்னோடு வாங்க, அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது வேறு பல கட்சிகள் எல்லாம் நீங்க எங்கூட வாங்க, குடிப்பா விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், இப்படி எல்லாம் பெரிய ஒரு வலிமையான கோட்பாட்டு சித்தாந்த இயக்கங்கள், நீங்க எல்லாம் இத்தனை ஆண்டு காலம் அரசியல்ல மக்களுக்காக போராடினீர்கள், தொண்டாற்றினீர்கள். நீங்க வெறும் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறீங்க. ஆகவே நீங்க எல்லாம் எங்கிட்ட வந்து என்னை முதலமைச்சர் ஆக்கி விட்டு நீங்க எல்லாம் அமைச்சராக வாங்கன்னு சொல்றாரு. அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவரோடு போய் கரம் பற்றி கொண்டு அரசியல் களத்துக்கு பயணத்தை துவக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அணிகள், அதாவது குறிப்பா கம்யூனிஸ்டுகளோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ அல்லது இன்னும் இருக்கிற கட்சிகள் எல்லாம் எப்படி அதுக்கு அணியுமாவாங்க? அப்போ எந்த ஆப்ஷனும் இல்ல சார். காங்கிரஸ் கட்சிக்கு எந்த ஆப்ஷனும் இல்ல, விசிகாக்கு எந்த ஆப்ஷனும் இல்ல அப்படிங்கிறீங்க. திமுக கூட்டணியை விட்டால் வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. அப்ப எந்த ஆப்ஷனும் இல்லாமல் இப்ப ஏன் காங்கிரஸ் கட்சி இதை ரொம்ப அதிகமா வலியுறுத்தணும்? ஏற்கனவே பேசப்பட்டிருந்த விஷயங்களை இப்ப பூதாகரமாக்கி அதை ஏன் ஒரு அரசியல் பொருளாக மாற்றணும்? எல்லா கட்சிகளும் ஒரு 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 விவாதத்துக்கு வர்றதுனால, இப்ப அது ஒரு ட்ரெண்டா இருக்கிறதுனால எங்க திருச்சி வேலுச்சாமின்னா இந்த நம்ம காங்கிரஸ் கட்சியையும் ஒரு விவாதத்துக்கு கொண்டு வரலாம். இங்க வெறும் 1 விழுக்காடு நோட்டாவுக்கு கீழே இருந்த பாஜக, வெறும் ஒரு 4 விழுக்காடு 5 விழுக்காடு இருந்த பாஜகவெல்லாம் அண்ணாமலையோ அல்லது நம்முடைய நயினார் நாகேந்திரன் மாதிரி இருக்கிற ஒரு புதிய அரசியலுக்கு வந்து புதிதாக வந்தவர்கள் எல்லாம் ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். அது நாளெல்லாம் விவாதத்துல வருது. ஆகவே காங்கிரஸ் பேர் இயக்கம் இவ்வளவு ஆண்டு காலமா நம்ம ஒரு ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கட்சி,
நாமும் விவாதத்துக்கு வரணுங்கிறதுக்காக வேலுச்சாமி என்ன அதை ஒரு தந்திரமா இந்த வேலையை செஞ்சிருப்பாரு. இதுல டெல்லி காங்கிரஸ் கட்சியோ அல்லது தமிழ்நாட்டினுடைய தலைமையும் காங்கிரஸ் தலைமையும் இந்த கூட்டணி குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நெருக்கடியை தருகிற சூழல்ல எந்த காலத்திலும் அவர்கள் இந்த கோரிக்கையை வைக்கவே மாட்டார்கள். அவர்களுக்கு நன்கு தெரியும். அவர்கள் இப்பொழுது கொடுத்த அந்த 25 தொகுதியிலேயே எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 தொகுதிக்குள்ள காங்கிரஸ் கட்சிக்கு தான் தருவாங்கிறதுனால அவங்க இப்பொழுதே கொஞ்சம் கூடுதலா கேட்கிறாங்க. அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு தெரியும். ஆனா நீங்க திமுகவை விட்டு காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி தான் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்காங்களா? காங்கிரஸ் திமுக இல்லாமலும் தேர்தலை சந்திச்சிருக்காங்கல்ல. இல்ல அந்த காலகட்டம் அந்த அரசியல் சூழல் இந்தியாவுல மாறி போச்சியா? இப்ப நீங்க காங்கிரசினுடைய டெல்லி தலைமைக்கு ஒரு வலுவா விஜய் வந்துட்டு இருக்காரு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலையா? விஜய் அப்படிங்கிறவரை விஜய்க்கும் ராகுலுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்கு. அவங்க சந்திக்கிறாங்க, பேசுறாங்க. இதெல்லாம் ஒரு தேர்தல் கணக்கீட்டுக்குள்ள உங்களால கொண்டு வர முடியலையா? இல்லையா? இப்ப நீங்க அதாவது பலத்தை நிரூபிக்காத, வாக்கு வங்கியை உறுதி செய்யாத தமிழக வெற்றி கழகத்தை விஜயை, அது மட்டுமல்ல பாஜகவை விமர்சிக்காத விஜயை, எந்த கருத்தியலில் விஜய் தன்னுடைய அரசியல் பயணத்தை துவக்கி இருக்கிறார் என்று யாராலும் யூகிக்க முடியாத ஒரு மர்மமான முறையில் தன் அரசியல் பயணத்தை துவக்கி இருக்கிற விஜயால் தமிழக வெற்றி கழகம் பொதுக்குழு கொள்கை விளக்குறதுக்காகவே ஒரு மாநாடு இதெல்லாம் போட்டு சொன்ன பிறகு உங்களுக்கு கொள்கை தாவேக்காவோட கொள்கை புரியலைன்னு சொல்றீங்களே. இதெல்லாம் தாண்டி இதுவரைக்கும் எல்லாருக்குமான எதிர்பார்ப்பான ஆட்சியில் பகிர்வு. சரி, நீங்க ஒண்ணு சொல்றீங்க, விஜய் தான் முதலமைச்சர், அவர் ஆட்சியில் பங்குன்னு சொல்றாரு. நாளைக்கு யார் அதிகப்படியான சீட்ஸ் வராங்களோ, இல்ல காங்கிரஸ் கூட்டணியில இருந்து காங்கிரஸ் அதிகப்படியான இடங்களை வெற்றி பெற்றுட்டாங்க, அவங்க முதலமைச்சராக போறாங்க. கால்குலேஷன் எப்படி வேணாலும் மாறும்ல. ஆமாயா, இப்ப நீங்க காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை தொகுதி கொடுப்பாரு விஜய்? அதெல்லாம் கூட்டணி முடிவாகும் இல்ல தனியார் சார். அல்ல இல்லையா இல்ல நீங்க காங்கிரஸ் கட்சி அதிக பெரும்பான்மையான தொகுதிகளை பெற்றால் முதலமைச்சரா வரலாம். ஆனா விடுதலை அதாவது தமிழக வெற்றி கழகம் நான் தான் முதலமைச்சர் விஜய். சரிங்க, ஆப்ஷனே இல்ல. அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு வேற ஆப்ஷனே இல்லாமல் இவ்வளவு தைரியமாக நாங்கள் திமுகவினுடைய கட்டுக்கதைகளுக்கு பதிலடி புகட்டுவோம் அப்படின்னு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி சொல்லுவாங்களா? எந்த ஆப்ஷனும் இல்லாமல் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியா இவ்வளவு வலிமையா விமர்சனம் செய்வாங்களா ஜோதிமணி? இல்ல ஜோதிமணி அம்மாவோ அல்லது எங்க திருச்சி வேலுச்சாமி அண்ணனோ செல்வ பெருந்தகை விமர்சனம் செய்தாரு. செல்வ பெருந்தகையோ இவர்கள் எல்லாம் நீங்க கூட்டணியை தொகுதியை உறுதி செய்கிற இடத்துல இல்ல. அதுல பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க. அதுதான் இப்ப காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவுக்கு இருக்கிற வேறுபாடு என்னன்னா, பாஜக ஹை கமாண்ட் தலைமை என்ன முடிவு இல்ல சார். இதுவரைக்கும் அவங்களுடைய தலைவர் சார்ந்த விமர்சனம் வரல சார். அவருடைய தலைவர் சார்ந்த விமர்சனம் வரல. அவங்க சொல்றது காமராஜர் ஆட்சி. அந்த காமராஜர் சார்ந்த விமர்சனத்தை அவங்க இதுவரைக்கும் சந்திக்கல திமுகவில் இருந்து. இப்ப முதலா சந்திக்கிறாங்க. அப்பவும் பொறுத்து கொண்டு இந்த கூட்டணியில தான் தொடர்வார்கள் அப்படிங்கறத நீங்க எப்படி ஊர்ஜிதப்படுத்துறீங்க? இல்லையா, இப்ப நீங்க காங்கிரஸ் மிக பெரும் தலைவர் கர்ம வீரர் காமராஜர் ஐயா, அதுல நம்ம யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் காமராஜர் ஐயாவின் கொள்கைகளை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு சென்று காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டில் எத்தனை காங்கிரசார்கள் தொண்டு செய்தார்கள்? எத்தனை கட்சி நிர்வாகிகள் இரவுகளாக பாடுபட்டு எத்தனை கிராமங்களில் கிளை உருவாக்கினார்கள்? அவருடைய தத்துவத்தை அவருடைய வாழ்க்கையை எத்தனை காங்கிரஸ்காரர்கள் பின்பற்றுகிறார்கள்? பெயரளவில் காங்கிரஸ் கட்சி காமராஜர் ஐயாவின் ஆட்சியை கொண்டு வருவேன் என்று சொல்லிவிட்டு செயல்ல இருக்கிறீங்க. அப்ப நீங்க ஏற்கனவே ஆண்ட ஒரு கட்சி இன்னைக்கு வெறும் 6 சட்டமன்ற உறுப்பினர், 8 சட்டமன்ற உறுப்பினர், 10 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற அளவுக்கு ஒரு வலிமை இழந்த நிலையில தான் காங்கிரஸ் இருக்கு. இந்த சூழ்நிலையில தேசிய அளவில் இந்தியா கூட்டணி இருக்கு. அப்ப இந்தியா கூட்டணி நாடு தழுவிய அளவில் பாஜகவால் ஏற்பட்டிருக்கிற அபாயத்தில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு, நாட்டுக்கு வந்திருக்கிற அரசியல் இந்த சாசனத்திற்கு வருகிற பாராளுமன்ற ஜனநாயக முறையமைப்புக்கு வந்திருக்கிற ஆபத்து, பாஜக மோடி அமித்ஷாவினுடைய எல்லா வகையான அத்துமீறல்களில் இருந்து தேசத்தை காப்பாற்ற, தேசத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளை காப்பாற்ற இப்ப திமுகவும் காங்கிரஸ் தலைமையும் இந்தியா கூட்டணியும் வலிமையா களத்தில் நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிற காரணத்தினால இங்கு தொகுதியில 1, 2 ஆட்சியில் பங்கு என்கின்ற குறைந்தபட்ச இந்த அபிலாஷைகளுக்காக 2021 அப்படிதான் சார் விட்டு கொடுத்தாங்க. 2021 அதனாலதான் விட்டு கொடுத்தாங்க. 2026 அதே காரணத்திற்காக விட்டு கொடுப்பார்கள்
காங்கிரஸ் கட்சி விசிகா அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அதே போன்று விட்டு கொடுத்துருவாங்களா? கட்டாயமாய்யா, இப்ப தங்களுடைய கட்சிகளுடைய இல்லையா, இப்ப நம்பர்ஸ் அதிகப்படுத்தணும், தங்களுடைய கட்சியும் அமைச்சரவையில் பங்கு வரணும், எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் நாங்க பொது எதிரிய அட்டாக் செய்யறதுக்கு நாங்க இணைந்திருப்போங்கிறது மட்டும் ஒரு கட்சியினுடைய கோட்பாடா மாறிட முடியுமா? இல்லையா, இப்ப நம்ம இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் இந்த சித்தாந்தத்தை பாஜகவால் வீழ்த்த முடியாததுக்கு எது காரணம்? இல்ல அதான் இந்த 21ல வலிமையா புரிதலோடு வச்சுட்டாங்க. திராவிட தனியார் சார், நான் உங்க கான்செப்ட்ல நான் வரல. இதே தான் வச்சாங்க, 21லயும் வச்சாங்க, பாஜகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சேர்ந்தாங்க. அதனால நம்பர்ஸ்ல 2011ல 63 சீட்டு வாங்கின காங்கிரஸ் 25 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அது பொது எதிரிய அட்டாக் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இப்பவும் அதே கொள்கையோட தான் இருப்பாங்க. எங்களுக்கு நம்பர்ஸ் வேண்டாம், எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு வேண்டாம்னு இருப்பாங்களா? ஆமாய்யா, 2011ல 63 தொகுதிகளை போராடி பெற்ற காங்கிரஸ் எத்தனை சட்டமன்ற தொகுதியில வென்றது? வெறும் 8 இடத்துல வென்று சார், திமுகவே 23 இடத்துல சார், 119 இடத்துல போட்டியிட்ட திமுக 23 இடத்துல தான் சார் வெற்றி பெற்றாங்க. மறுக்கலைங்கிறேன், அதுதான் சொல்றேன். அப்ப நீங்க எவ்வளவு தொகுதிகளில் போட்டியிடுவது என்பதை விட இப்ப நீங்க 2011ல இப்ப காலம் மாறி இருக்கு, அவங்க நம்பர்ஸ் கேட்பாங்கல்ல. நான் வச்ச இதே கால்குலேஷன், திமுக காங்கிரஸ் 63 தொகுதியில போட்டியிட்டு 8 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க, திமுக 119 இடங்கள்ல போட்டியிட்டு 23 இடங்கள்ல தான் ஜெயிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கும் வாய்ப்பு அந்த நேரம் குறைவா தானே இருந்துச்சு. இப்ப எல்லாருக்கும் மாஸ் இருக்கே. இல்ல அப்படின்னா நீங்க அந்த மாஸ் இருக்கு, நீங்க இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூடுதலான தொகுதிகளை கூட தர தயாரா இருக்கும். அது கூட அவங்களுக்கு ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. ஒரு பெரும்பான்மை வெற்றி, அதாவது தனிப்பெரும் எண்ணிக்கையில் தனக்கான தொகுதியை வைத்துக் கொண்டு மற்ற தொகுதிகளை பகிர்ந்தளிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயங்காது. தளபதி ஸ்டாலின் அதுக்கு தயாரா தான் இருப்பார் முதலமைச்சர். ஏன்னா நீங்க அவர்களுக்கு தெரியும், முதலமைச்சர் இவர்களை எல்லாம் தொடர்ந்து வெறும் ஒரு ஜூனியர் பார்ட்னரா வைத்துக் கொண்டு நாமே முழு அதிகாரத்தை வைத்திருக்க வேண்டும் என்று ஸ்டாலின் விரும்ப மாட்டார். அவர்களுக்கு உரிய தொகுதிகளை தருவார், அவர்களுக்கு உரிய அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பாருங்கிறதுல கட்டாயமா எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா பாஜகவினுடைய இந்த ஆட்சியில் பங்கு என்கின்ற இந்த விசேதையை பாஜக அதை நம்ம தனியா வச்சுக்கலாம். தனியார் சார், நம்பி அதை தனியா வச்சு